அரசு அகில இந்திய அளவில் மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்தால் அதனை செய்ய தயாராக உள்ளோம் என ஈரோட்டில் அமைச்சர் முத்துசாமி பேட்டியளித்துள்ளார். ஈரோட்டில் சூரமட்டி அணைக்கட்டில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை அகற்றும் பணியை தமிழக வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் முத்துசாமி, மதுக்கடைகள் மூட வேண்டும் என்ற கொள்கையில் திமுகவிற்கு மாறுபட்ட கருத்து இல்லை என்றும், தமிழகத்தில் படிப்படியாக மதுக்கடைகள் மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு அகில இந்திய அளவில் மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்தால் அதனை செய்ய தயாராக உள்ளதாக கூறினார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவது குறித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உரிய நேரத்தில் அறிவிப்பார் எனவும் கூறினார். கொள்கை ரீதியாக திமுகவுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, ஏற்கனவே சொன்னதுதான். ஆனால் நடைமுறையில் அதை நம்ம செய்யறதுங்கிறது ஒன் டேல பண்ணோம்னா என்ன ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் படிப்படியாக இதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 500 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த கணக்கு எடுக்கிற பொழுது இப்போ சில நேரத்தில் என்னன்னாக்க சேல்ஸ் குறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறாங்க, இப்போ கவர்மெண்ட் சேல் பண்ணுறதுல தான் அக்கறையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தவறான ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அது எதுக்காக அதை கவனிக்கிறாங்கன்னா, வேறு ஏதாவது தவறாகி வேறு இடத்துக்கு மாற்றி செல்லுகிற ஒரு இல்லீகல் இது வருதா, இதை செக் பண்ணுறதுக்கு அது ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே அந்த வகையில் தான் இருக்கிறதை ஒழிய திராவிட முன்னேற்ற கழகம் தளபதியினுடைய எண்ணமும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், கண்டிப்பாக படிப்படியாக இதை குறைத்தே ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. தமிழகத்தில் கன்றுவீச்சு நோயால் எந்த விவசாயிகளும் பாதிக்கப்படவில்லை என்று தமிழக கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தகவல் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கொங்குராயக்குறிச்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் 48.35 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய கால்நடை மருந்தகத்தை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். மேலும் மருந்தகத்தில் உள்ள பணியாளர்கள் குறித்தும் மருத்துவர்களிடமும் விவரங்களை கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து மருந்தகம் முன்பு உள்ள கல்வெட்டை திறந்து வைத்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், கால்நடைத்துறையில் கன்றுவீச்சு நோய் என்பது கன்றுகளுக்கு பரவி வருவது, இதை தடுக்க 4 மாதங்களுக்கு ஒருமுறை தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்த நோயால் இதுவரை எந்த விவசாயிகளும் பாதிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். கன்றுவீச்சு நோய் என்பது 4 மாதத்திலிருந்து 8 மாதம் உள்ள குட்டிகளுக்கு தொடர்ந்து போடுறதுதான். அந்த விதத்துல தமிழ்நாடு முழுவதும் அதுதான் நடைமுறை, துறை மூலம் நடைபெறுது. அதன் மூலம் எந்த நோயும் யாருக்கும் வர்றதில்லை. அது பின்னால அந்த கன்றுக்குட்டிக்கு ஒரு பாதுகாப்புக்கு வேணுங்கிறதுக்காக போடுற தடுப்பூசி. அத மாதிரி எந்த பாதிப்பும் இல்லை. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்பதற்காக கவுகாத்தி செல்வதற்கு பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது. இந்தியா பங்களாதேஷ் இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கடந்த 19ஆம் தேதி துவங்கிய நிலையில் முதல் டெஸ்ட் போட்டியானது சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணி 280 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றதை அடுத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி வரும் 27ஆம் தேதியன்று கவுகாத்தியில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியினர் சென்னை விமான நிலையம் வந்தனர். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியினர் கவுகாத்திக்கு புறப்பட்டு சென்றனர். தருமபுரி அதியமான் கோட்டை பகுதியில் அமையவுள்ள சிப்காட் அருகே 50 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் சடலமும் அருகே ஒரு பெண் சடலமும் ரத்த காயங்களுடன் கிடப்பதாக அதியமான் கோட்டை போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற அதியமான் கோட்டை காவல் ஆய்வாளர் லதா தலைமையிலான காவல்துறையினர் சடலங்களை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இறந்தவர்கள் யார் என அடையாளம் காட்டும் பணியில் ஒருபுறம் தீவிரம் காட்டி வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட சடலங்களை பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவ இடத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் அடையாளம் காணும் பணியிலும் தடயங்கள் சேகரிக்கும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டனர். பண்ருட்டி அருகே கஞ்சா வைத்திருந்த 3 இளைஞர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவு பேரில் பண்ருட்டி காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜா மேற்பார்வையில் ஆய்வாளர் வேலுமணி தலைமையிலான போலீசார் பண்ருட்டி அடுத்த தட்டாம்பாளையம் பேருந்து நிலையம் அருகே வாகன சோதனை மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த 3 இளைஞர்களிடம் விசாரித்த போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததில் சந்தேகமடைந்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில்
புஷ்பராஜ், விக்கி மாரியம்மன், ராகுல் என 3 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கஞ்சா வழக்கில் 3 இளைஞர்களை கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.